ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் மேக்னெட் பேசுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ப்ராஜெக்டு ஷார்ட் ஃபிலிம்மு அப்புறம் சாங் மேக்கிங் அதை வந்து ஆல்பம் சாங்காக வந்து நான் எடுக்கணும் அப்படின்ட்டு டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் விருப்பப்படுறேன். அதோட ஷார்ட் ஃபிலிம் டைரக்ஷன் அப்புறம் ஃப்யூச்சர் ஃபிலிம் டைரக்ஷன் இப்படி வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து இந்த ஷூட்டிங், டைரக்ஷன், சாங்ஸ் ரைட்டிங் இப்படி இந்த கலைத்துறையிலே தான் பயணம் செஞ்சிட்ருக்கு. ஸோ என்னோடய ஷார்ட் ஃபிலிம்காக நான் வந்து சில ப்ரொடியூசர்ஸை அப்ரோச் பண்ணேன். பட்டு ஒரு சிலர் நீங்கள் ஏன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, அதே ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமாக பண்ணால் எல்லாத்துக்குமே ஒரு பிஸ்னஸ் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொன்னதால் சில பேரை வந்து நான் அப்ரோச் பண்ணேன் ப்ரொடியூசர்ஸை. என்கிட்ட வந்து ஃப்யூச்சர் ஃபிலிமும் இருக்குது, என்னோடய ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து லோ பட்ஜெட் மீன்ஸ் ஒரு 50 ஏழுக்குள்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி ப்ரொடியூசர்ஸை நான் வந்து அப்ரோச் பண்ணேன். பட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர்ஸில் ஒரு சிலர் எனக்கு ரொம்ப கைட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. பட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து பின்வாங்கிட்டாங்க. பட் ஒருத்தர் வந்து எனக்கு கண்டிப்பாக பண்ணுறேன், ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ணுங்கள், நல்லா வருவீங்க, உங்களுக்கு நிறையா ஆர்வம் இருக்குது, நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நிறையா பேசி என்னோடய ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி எல்லாமே நான் பண்ணி ஸ்டார்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தவர். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இப்போ இல்லை மந்த் எண்டு பார்ப்போம், அப்புறம் ஃபஸ்ட் வீக் பார்ப்போம், இப்படி வந்து ஒரு 6 மந்த்து ஃப்ரம் ஜனவரியிலேருந்து இப்போ ஜூன் ஆயிடுச்சு. இந்த 6 மந்த் ஃபுல்லாக வந்து அவரை ஃபாலோ பண்ணி எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய ப்ராஜெக்டான அந்த கனவு நான் வச்சுருந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், அது பெரிய ஒரு கனவுன்னு தான் எனக்கு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டு. ஸோ ஒரு பெரிய கனவு, அது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் ரொம்ப உடஞ்சே போயிட்டேன். இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தனால என்னோடய யூடியூப் சேனல்லையும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. அண்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆனனால இந்த வீடியோஸ் மேக் பண்ணுறது, சின்ன ஷார்ட்ஸ் போடுறது எதுலேயுமே என்னோடய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்டாக இருந்தவங்க அதுக்கப்புறம் ஏன் பின்வாங்கினாங்க, ஏன் ஜகா வாங்கினாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் புரியலை. ஸோ வாழ்க்கையில் ஏற்கனவே நிறைய அடிகள் எனக்கு விழுந்திருக்கு. பர்சனலி ரொம்ப லைஃப்பில் அடிபட்டு இப்போ வந்து எதையுமே ஒரு பொறுமையாக நிதானமாக சிந்தனை பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி இருந்தும் கூட எனக்கு நல்ல வாய்ப்புகள் இது வரைக்கும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஷூட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஆக்டிங்காக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், இல்லை நான் சாங் ரைட் பண்ணி மேக் பண்ணுறேன் அதாக இருக்கட்டும், இன்ன வரைக்கும் ஒரு பெண்ணாக இருந்து இந்த மீடியாவில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். பட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வந்து ஒரு கரெக்டான யாருமே எந்த ஒரு பர்சனுமே இன்ன வரைக்கும் எனக்கு கிடைக்கல. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு பர்சனும் கிடைக்கல. அண்டு எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்குமே கரெக்டான ஒரு கைடன்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ என் ஒன் மேன் ஆர்மி மாதிரி நானும் ஒன் மேன் ஆர்மி தான். நானாக தான் எல்லாமே வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ என்னால் வந்து ஒரு 20 பேர் 30 பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த சினிமா துறையை வச்சு என்னால் பண்ண முடியும். கண்டிப்பாக நான் ஒரு நாள் டைரக்ஷன் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் என் மனசில் இருக்குது, எனக்கு ரொம்ப ஆசையும் கூட. அதோடு நான் வந்து என்னோடய டெம்பிள் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு சேனலு, அது கொஞ்சம் நியூவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நிறையா டிவோஷனல் சாங் பண்ணிகிட்ருக்கேன், ரைட் பண்ணி மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே இப்போ கொஞ்சம் பெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக் தான் கொஞ்சம் அகெயின் நான் மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி
மறுபடியும் என்னோடய முயற்சிகளை தொடர்ந்து பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டெம்பிள் ஸ்டுடியோ அலைஸ் டிவோஷனல் ஸ்பாட் டிவி இந்த சேனல் பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா முழுவதும் தெய்வீகமான பக்தி பாடல்கள் மட்டும்தான் இந்த சேனலில் வலம் வரும். பாடல்கள் எழுதுவது நான், இசை வந்து ஒரு டீம் பண்ணுறாங்க. பட்டு இன்னுமே நான் அந்த சேனலை இன்னும் நான் பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். அண்டு இந்த மேக்னெட் யூடியூப் ஸ்டுடியோ இந்த சேனல் வந்து 2 இயர்ஸாக இருக்குது. பட் இன்னும் மானிட்டைசேஸ் ஆகலை. அதுக்கான முயற்சியில் நான் எதுவும் பண்ணலை. நான் வந்து இந்த சேனல் தனியாகவே பண்ணிகிட்ருக்கிறனால என்னால் எப்பப்போ முடியுதோ அப்போ மட்டும்தான் வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன சின்னதாக வீடியோஸு ஷார்ட்ஸு ஏதோ பண்ணிகிட்ருப்பேன். சாங்ஸ் கொஞ்சம் நிறையா ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் மக்களே, நீங்கள் இல்லைன்னா இந்த மீடியாவில் வந்து யாருமே இருக்க முடியாது. உங்களோட ஆதரவு ஆறுதல் எல்லாமே எங்களுக்கு வேணும். ஸோ கண்டிப்பாக எனக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லேடிஸாக இருந்து தனியாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ட்ராவல் வந்து சக்ஸஸாக அமைய நீங்கள் எனக்கு என் சார்பாக நீங்கள் எனக்கு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நான் மனுஷங்களை நம்புறது எல்லாமே விட்டுட்டேன். இப்போ என்னோடய ஆறுதல் என்னோடய ஆதரவு எல்லாமே கடவுள் மட்டும்தான், என்னை படித்த கடவுள் மட்டும்தான். ஸோ நிறைய ஆன்மீக தலங்களுக்கு நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மன அமைதிக்காகவும் என்னோடய உடல் சார்ந்த விஷயங்களுக்காகவும் நிறைய ஆன்மீக பயணம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மக்களே எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். எனக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும். ஸோ என்னோடய சேனல்ஸ் நீங்கள் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒன்றும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது நான் ரொம்ப ஹாப்பியாகவோ இல்லை ரொம்ப சேடாகவோ நான் பேசலை, சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ நான் எல்லா விஷயமே எப்போயுமே வந்து மீடியாவில் நான் எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனால் வந்து ஒரு சில விஷயங்கள் எவ்வளோ நாள் தான் மனசுலேயே வச்சுட்ருக்க முடியும். ஸோ சொல்லணும்னு தோணுச்சு உங்கள்கிட்ட. ஸோ இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டேன். வாழ்க வளமுடன் மக்களே. நன்றி.